இந்த கேஸில் நிறைய விஷயங்கள் கிறிஸ்துவத்தை சம்மந்தப்பட்டு இருக்குது. அதில் முக்கியமானது இயேசுவோட 3வது நாள். இயேசு சிலுவையில் அரைஞ்சு 3வது நாள் உயிர் தெழுந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வெள்ளிக்கிழமை காணாமல் போன ஒவ்வொருத்தரும் நம்ம கைக்கு கிடச்சது 3வது நாள். அது சண்டே தான் நம்ம கைக்கு பாடி கிடைக்கணுன்றதில் அவன் தெளிவாக இருந்திருக்கான். ஐ திங்க் தட்ஸ் his plan and that's his theory. என்ன தியரி? as per Christianity, இயேசு ஏன் உயிர் திறந்தார்? மற்றவங்களுடைய பாவங்களுக்காக. கரெக்ட். இறந்து போன 2 பேரோட மரணத்துக்கு காரணம் அவங்க இல்லை. வேற யார் காரணம்? அவங்க மனைவிங்க. ஐ மீன் அவங்க மனைவிங்க செஞ்ச பாவங்கள். கொலைகாரனுக்கு இறந்து போனவங்க மனைவிங்க மேலே இருந்த கோபம்தான் இவ்வளவுக்கும் காரணம். பொண்டாட்டிங்க தப்பு பண்ணால் அவங்கள தானே கொல்லணும். வலிதான். அத்தனை வலியோட இன்னும் நான் உயிரோடு இருக்கேன். இதுக்கு அதுதான் பதில். என் மேலே இருக்கிற கோபத்தில் தான் என் ஒய்ஃபையும் குழந்தையும் தொலைச்சேன். இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு? அதை விடுங்க சார். இது ஒன்றும் கோபத்தில் கண்டபடி போட்ட காயம் கிடையாது. அர்த்தமுள்ள அரமிக் எழுத்துக்கள். எஸ், தீஸ் ஆர் அரமிக் லெட்டர்ஸ். அரமிக் லெட்டர்ஸ்? இயேசு பேசின மொழி. நமக்கு கிடைச்ச 2 பாடிலையும் இந்த லாங்குவேஜ் வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஐ மீன் நம்பர்ஸ் 5339. இது மட்டும் இல்லை, பைபிள் வாக்கியங்கள் 5339. கெடுதல் பேசும் கன்னியின் இதழ்கள் தேனரும்பும், அவளது வார்த்தைகள் மருந்தை விட சக்தியானது. ஆனால் செய்கையின் முடிவோ காஞ்சிர பழம் போல் கசக்கும், இரு பக்கமும் கூர்மையான கத்தி போல் இருக்கும். 39. ஆனாலும் இப்பொழுது நான் அவர்களுக்கு பாடும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்பி சென்று விட்டார்கள். ஒன்று பெண்கள் மேலே இருக்கிற வெறுப்பை காட்டுது, அடுத்தது அவங்க மேலே இருக்கிற நெருக்கத்தை காட்டுது. சார், இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா இறந்தவங்க மனைவிங்க மூலமாக கொலைகாரனை நெருங்கிடலாம். ப்ளீஸ் அரேஞ்ச் த மீட்டிங் வித் தெம் சார். அரக்கேராஜ் சார். அரேஞ்ச் ஃபார் த மீட்டிங். ஷூர் சார். அண்ட் ஒன் மோர் திங் சார், இனி ஸ்டேட் ஃபுல்லாக நைட் ரவுண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். பர்டிகுலராக இன்னைக்கு நைட். இட்ஸ் சண்டே அண்ட் இஸ் அவுட் தேர்.